ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்சா. வாங்க இன்றைக்கி இட்லி மாவு தோசை மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெஜிடபிள் தோசை பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியே போதும். 2 கப் எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் போல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இதை நல்லா தண்ணி விட்டு அழகாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். இருத்து ஊற வச்சுட்டு இப்போ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வடித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக மாற்றிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைங்க, இல்லைன்னா வேண்டாம். கூட 1 கப் தயிர் போட்டிருக்கேன். நல்லா புளிப்பான தயிராக இருந்தால் சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டுட்டு நல்லா இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பாதத்தில் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுறலாம். இது மாதிரி கட்டியாக இருந்தால் தோசை சரியாக வராது. அதனால் இந்த மாவை அது கூட ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இது கூட குடமிளகாய் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேன், 1 பெரிய வெங்காயம், மல்லி இலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலந்துடலாம். கலந்து இப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சுட்டு ஒன் சைடு தோசை தவா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணி ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு கட்டையாக வேணால் கட்டையாக ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால ரொம்ப மெலிசாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டையாகவே ஊற்றிக்கலாம். அது மேலே மாவு இல்லாமல் ஃபுல்லாக வேகணும். இந்த மாதிரி ஆயிடணும். அப்போ தான் திருப்பி போட்டோம்னா உடையாமல் வரும். இந்த மாதிரி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். இதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இன்னொரு செட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இன்னொரு செட்டும் அது மாதிரி மீதி இருக்கமாவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வீடியோஸ் காமிக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கார சட்னியோட அடி தூளாக இருக்க போது நீங்களும் செஞ்சு பாருங்கள்.